Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்டிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ பிளான் லவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. யூஸ்ஃபுல் மட்டும் இல்லங்க, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்க போகுது. நான் இன்னைக்கு பிளான்டிங் பண்றதுக்காக எடுத்துக்கிற பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கி பேம்பு தான். ஆக்சுவலா நான் இது வந்து 2 பிளான்ட் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து நம்ம 2 விதமா பிளான் பண்ணலாம். மீன்ஸ் சாயிலையும் வைக்கலாம், தண்ணிலையும் வைக்கலாம். இதை எப்படி வச்சா நல்லது, எந்த மாதிரி வச்சா அது வந்து அழகா ஹெல்த்தியா நல்ல புஷியா வளரும், அது மாதிரி இதுக்கு என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எங்கே வச்சா அழகாக இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக தாங்க இது உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரை பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளான் லவர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட சேனலில் நான் எக்கச்சக்கமான பிளான்ஸோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ நான் இந்த 2 பேம்பு பிளான்ட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து 2 லேயர்ஸ், நீங்கள் பார்த்தா தெரியும். 1 2 லேயர் பேம்பு தெரியுதா? 2 லேயரு. இப்போ இதை தான் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே ஃபுல்லாகவே பபிள்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஜெல்லி பால்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டிருக்காங்க. இது மாய்ஸ்சராக இருக்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவங்க உள்ள பைப் மாதிரி வச்சு நடுவில் அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சைட்ஸில் ஃபுல்லாகவே ரெட் கலரை இது வச்சு கெட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் அந்த ஜெல்லி வந்து இருக்குது. ஓகேவா? ரூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அது மாதிரி எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெம்ஸோ லீவ்ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி எல்லோயிஷாக வருது அப்படின்னால, அப்படி வருதுனாலே பிளான்ட் இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணால், அந்த அஃபெக்ட் ஆன ஏரியாவை நம்ம அப்படியே ப்ளக் பண்ணி எடுத்துடணும். இல்லாட்டி அந்த டிசீஸ் வந்து எல்லா லீவ்ஸுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிற அந்த ஸ்டெம்ஸுக்குமே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 182 rupees 2 லேயருக்கு. இதுவே லேயர்ஸ் 1 2 3 4 5ன்னு போய்கிட்டே இருக்கும். லேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இதை நான் இப்போ 2 டைப்பில் பிளான்டிங் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சாயிலில் எப்படி வச்சு பிளான்டிங் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இந்த பாட் தான் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் அழகான இந்த பாட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஃப்ளோரல் ஷேப்ஸில் மேலே வந்து நல்ல ஒரு விரிவாகவும் உள்ளே கொஞ்சம் இதாகவும் இருக்குது. வாங்கிட்டு வந்த உடனே நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி ட்ரெயின் ஆகி வெளியில் போகிறதுக்கு, எக்ஸஸ் வாட்டர் ஊற்றிட்டோம்னா இது வழியாக ட்ரெயின் ஆகிரும். இந்த பாட்டோட விலை வந்து வெறும் ஜஸ்ட் 29 rupees தான். ரொம்ப சீப் ரேட் தான், கம்மியான ஒரு ரேட்டு தான். இதுக்கு நான் ஒரு ஸ்டைலிஷான ஒரு பிளேட்டருமே வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா 17 ரூபாய், 17 rupees. ஏன்னா ட்ரெயின் ஆக தண்ணியை இது செக்யூர் பண்ணிக்கிறோம். தண்ணி மீன்ஸ் வெளியில் இது பண்ணாமல் ஸ்பில் ஆகாமல் இந்த பிளேட்லேயே செக்யூர் ஆகிக்கிறோம். இதில் தான் நம்ம இப்போ மண் போட்டு நம்ம இந்த ஒரு பிளான்ட்டை இதில் நட்டு வைக்க போகிறோம். வந்து இந்த சாயிலோட மிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாயிலு, பெர்லைட்டு, கொக்கோபீட் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக இந்த பாட்டில் வந்து போட்டுடலாம். நான் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு கால்வாசிக்கு கொஞ்சம் அதிகமாக, கால்வாசிக்கு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஏன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளான்ட்டோட ஒரு 2 inches வரை உள்ளே போனால் போதுங்கிறாங்க. இதோட 2 inches வந்து உள்ளே இருக்கணும், மிச்செல்லாம் மேல் பக்கம் இருந்தாலே ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த அளவு வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதில் சாயில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அளவு மண் எடுத்துருக்கிறேன். இது வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சோம்னா இந்த லீவ்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி அழகாகவே இருக்கும். இது பாருங்கள், இந்த ரூட்டோட நம்ம கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். சென்டரில் நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஜெல்லி எல்லாம் போயிடும். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம இதை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்று மட்டும் போதும்.
இதை நம்ம அப்படியே இந்த சாயிலில் சென்டராக பார்த்து வச்சிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம சென்டரில் பார்த்து ப்ளேஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ரிமைனிங் பிளேசஸில் சாயில் வந்து நம்ம அழகாக தட்டி விட்டுலாம், ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம 30 days ஒன்ஸ் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். NPK ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம கை வச்சு கூட இந்த மாதிரி உள்ள அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லாவே ப்ளேஸ் ஆகிடும். இந்த பிளான் வந்து கம்ப்ளீட்லி இண்டோர் பிளான் தாங்க. நம்ம அவுட்டோர்ஸில் கூட வைக்கலாம், ஆனால் டைரக்ட் சன்லைட்டில் நம்ம வைக்கவே கூடாது. டைரக்ட் சன்லைட்டில் இது இருந்துச்சுன்னா இந்த லீவ்ஸ் எல்லாமே கரிஞ்சு போயிடும். ஸோ அதை மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம பால்கனிலேயோ இல்லாட்டி அவுட்டோர்ஸ்லேயோ நம்ம வைக்கிறோம்னா டைரக்ட் சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் நிழலாக இருக்கிற மாதிரி இடத்துல நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இதில் நம்ம வந்து மண் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ரொம்ப போட்டு டம்ப் பண்ணவும் தேவையில்லை. இது ஓகேன்னு நான் நினைக்கிறேன், போதும். இப்போ நான் இதை வந்து இண்டோரில் வைக்கிறதுனால, அதாவது வீட்டுக்குள்ளே தான் நான் வைக்க போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து நம்ம மேல் டாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். இதை நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். அது மாதிரி செடி விற்கிற கார்டன் ஷாப்ஸ்லேயுமே இது வந்து இருக்கும். நர்சரிலேயுமே கேட்டால் இது ஒரு பேக்கெட் தருவாங்க. 60 rupees தான் இந்த ஒரு பேக்கெட்டுக்கு. நான் இதில் கொஞ்சமாக இதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் ஒரு ஈஸ்தட்டிக் லுக்கும் தரதுக்காக. இது போட்ட உடனே இதோட லுக்கே அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும் பாருங்களேன். ஆக்சுவலாக லக்கி பேம்பு பிளான் வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் செல்வ செழிப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி வைக்கலாம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும். அது மாதிரி ஆக்சிஜன் வந்து நல்ல ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும், ஏரில் இருக்கிற டாக்ஸிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடணும்னு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு. இது வந்து நம்ம எப்படி இதை கேர் பண்ணிக்கணும்னா 2 days ஒன்ஸ் கூட நம்ம தண்ணி ஊற்றினா போதும். மீன்ஸ் ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, அது மாதிரி தண்ணி ஊற்றாமல் ட்ரையாகவும் நம்ம விட்டுறக்கூடாது. இதில் ஒரு செடி ஒரு பிளான்ட் ஸ்லைட்டாக எல்லோயிஷாக வருதுன்னு நம்ம தெரிஞ்சால் கூட அதை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம மாற்றிடணும். இந்த மாதிரி சாயிலில் வச்சு வளர்க்கும் போது நமக்கு வந்து வேலை ரொம்ப கம்மிங்க. மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நிறைய பேர் தண்ணியில் வச்சுமே ட்ரை பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அதையுமே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் தண்ணியில் வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா நம்ம ரொம்ப கேர் எடுத்து அதை பார்த்துக்கணும். அது மாதிரி இதுக்கு வாட்டரிங் பண்ணுறது வந்து நார்மல் பைப் வாட்டர் மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஆர்ஓ வாட்டரு, வாட்டர் பாட்டில் வாட்டர்லாம் இருக்குல்ல, அக்வாஃபினா, அந்த மாதிரி வாட்டர்ஸ்லாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வந்து ஆர்ஓ வாட்டர் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம எப்பயுமே ஒரு பிளான்ட் வந்து நம்ம நட்டு வைக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். மீன்ஸ் நம்ம ஒரு இடத்துல இருந்து மாற்றி அதை அந்த மண்ணுக்குள்ளே வைக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதை ரிலீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாட்டரிங் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரேயிங் பண்ணி விட்டுறேன். நல்லா இந்த லீவ்ஸில் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் சாயிலில். இது வந்து ஆர்ஓ வாட்டர் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நார்மல் வாட்டரில் வந்து குளோரினும் ஃப்ளோரைடெலாம் எக்ஸஸாக இருக்கும். அது வந்து பிளான்ட்டோட ஹெல்த்தை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நம்ம இந்த பிளான்ட்டுக்கு மஸ்ட்டாக ஆர்ஓ வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட பிளான்ட்டோட ஃபைனல் லுக்கு. மீன்ஸ் நான் சாயிலில் வச்ச அந்த பிளான்ட்டோட ஃபைனல் லுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு சாயிலில் வச்சு பார்த்தாச்சு. நான் நெக்ஸ்ட் என்னோடய செகண்ட் பிளான்ட்டை வந்து இந்த பவுலில் தண்ணி வச்சு தான் நான் வைக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறது, இந்த தண்ணியில் வைக்கிற இந்த மாதிரி பிளான்ட்ஸை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்க்கலாம். தண்ணியில் வைக்கிறதுக்கு இந்த ஒரு பவுல் தான் எடுத்துருக்குறேன். இது வந்து நல்ல ஒரு கிளாஸ் பவுலு, கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் பிளான் வந்து ஃப்ரீயாக வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு பவுல் நான் எடுத்துருக்குறேன். இந்த பவுல் வந்து, அதாவது இந்த வேஸ் வந்து எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் உள்ள தண்ணி ரொம்ப அழுக்காகுதா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வைக்கும்போது ஒரு அழகான ஒரு லுக்குமே நமக்கு தரும். அதனால தான் நான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பவுல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை தான் அதில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, நான் இதில் வைக்கிறதுக்காக ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டோனை நல்லா வாஷ் பண்ணி இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 60 ருபீஸு. இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணியில் வெறுமனே வச்சோம்னா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்காது. இது வச்சோம்னா ஒரு அழகான ஒரு லுக்கு தரும். மீன்ஸ் என்டையர் இந்த பிளான்டிங்கோட லுக்கவே அது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து வெறும் 4 ருபீஸ் தான். இதை வந்து ஜெல்லிம்பாங்க. சின்ன வயசுலலாம் நம்ம தண்ணியில் போட்டு வளர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கடுகு மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டு டேஸ் ஆக 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 இது நல்ல ஒரு பெரிய சைஸ் பால்ஸ் மாதிரி ஆயிடும். ஜெல்லி பால்ஸ் மாதிரி நல்ல கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறனால நான் இந்த ஸ்டோன்ஸே தான் யூஸ் பண்ண போகிறேன். 2 லேயர் பேம்பு தாங்க, 182 ருபீஸு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை எடுத்துடணும். ஷாப்பில் அவங்க வந்து இந்த ஜெல்லி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலாக இந்த ஜெல்லி மெயினாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே எப்பயுமே மாய்ஸ்சரைசராக இருக்கணும், நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜெல்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. மீன்ஸ் எப்பயுமே ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, தெரியுது அவங்களுக்கு கண்ணாடி மாதிரி. இந்த கவரில் கூட தெரியும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்த பபிள்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்களா அவங்க அழகாக பைப் நடுவில் வச்சுருக்காங்க. வச்சு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் வச்சுட்டு இந்த மாதிரி கயர் மாதிரி வச்சு அவங்க அழகாக டைப் பண்ணியிருக்கிறாங்க. மீன்ஸ் அது நல்லா அப்படி செக்யூர்டாக அப்படி இருக்கிறதுக்காக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இதை இந்த பவுலில் நடுவில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த பவுல் வந்து நான் இதுக்காக வாங்கலை, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆப்டாக இதுக்கு இருக்குன்றதுனால நான் இதவே நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பபிள்ஸ் வேணா கூட போடலாம். நான் வந்து ஸ்டோன்ஸ் தான் போடுறேன். நான் கொஞ்சம் மினிமலாக தாங்க போட்டுட்ருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ கொஞ்சம் மினிமலாக நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பவுலில் தண்ணியில் வைக்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இது தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால டப்புன்னு இதில் ஃபங்கஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த லீவ்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்டெம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு yellowish கலராக மாறும். அந்த மாதிரி மாறிச்சுனாலே நம்ம டப்புன்னு அதை வந்து நம்ம அதிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். இல்லாட்டி அந்த டிசீஸ் வந்து மிச்சம் இருக்கிற நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ஸ்டெம்ஸுக்கு, லீவ்ஸ்க்கெல்லாம் அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை ஒன்று நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு திங் வந்து இதுக்கு வந்து பைப் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா நான் சொன்னதே தான், பைப் வாட்டரில் வந்து குளோரினும் ஃப்ளோரைடும் அதிகமாக இருக்கிறதுனால பிளான்டோட ஹெல்த்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா பாட்டில் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நிற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை அப்படியே விட்டுறக்கூடாது. லைக் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி விடும்போது தான் இதுக்கு வந்து நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட்லீஸ்ட் 4 days ஒன்ஸ் ஆச்சும் வாட்டரை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். வாட்டரை மாற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன்ஸையும் க்ளீன் பண்ணணும், இந்த பவுலையும் நம்ம வந்து நல்லா க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக நம்ம வச்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், தண்ணியில் வைக்கிறத விட சாயிலில் வைக்கிறது நமக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, பிளான்ட்டோட ஹெல்த்துக்குமே சாயிலில் வச்சாதான் அது கொஞ்சம் கூட அழகாக புஷ்ஷியராக ஹெல்த்தியாகவே இருக்கும். ஆனால் தண்ணியில் வச்சு வளர்த்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா ப்ராப்ளமே இல்லைங்க. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து ஆரோ வாட்டர் தான் எடுக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரோ வாட்டரை இதில் நம்ம ஊற்றிடலாம். மெயினாக நம்ம ஏன் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறோம்னா வாட்டர் கண்டாமினேஷன் கம்மி பண்ணுறதுக்காக தான். பாருங்க, அவ்வளோதான். வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாயிலில் வச்சதை விட வாட்டரில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இதை நம்ம ஒரு டிவி யூனிட்லேயோ இல்லாட்டி ஒரு டைனிங் டேபிள் ஏரியாலேயோ நம்ம ஷோ பீஸாக வச்சோம்னா
எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த தண்ணி வந்து எந்த அளவு இருக்குன்னா இந்த பிளான்ல கீழேருந்து 1 to 2 இன்ச்சஸ் வரை தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஊற்றிடக்கூடாது. எப்பயுமே இதை வந்து க்ளீனாக நம்ம வச்சுக்கிற பார்க்கணும். அப்போ தான் தண்ணியில் வச்சு வளர்க்குற பிளான்ட்டுக்கு லைஃப் அதிகமாகவே இருக்கும். இதை வந்து நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாதுங்க. ரூமில் நல்ல ஒரு வெளிச்சம் வரக்கூடிய ஒரு இன்டைரக்ட் பிரைட்னஸ் கிடைக்கிற இடத்துல இதை நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில், சாயிலில் வச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, தண்ணியில் வச்சுருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு. சாயிலில் வச்சுருக்கிறது வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பு, தண்ணியில் வச்சுருக்கிறதும் நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோம்னா பிளான்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் லுக்லையுமே இருக்கும். அப்படி 2 பிளான்ட்டையுமே நம்ம அழகாக நட்டு வச்சாச்சுங்க. இப்போ இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னோடய டிவி யூனிட்டில் நான் வச்சுட்டேன். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் another வீடியோ.